வணக்கம் நண்பர்களே. அதீத பக்தி செலுத்தும் நண்பர்களுக்காக 2 சிறப்பு வாய்ந்த கதைகளை இப்போ பார்க்க போறோம். முதலாவதாக சிவன் பக்தரை பற்றி ஒரு சிறப்பான கதை இது. வாங்க வீடியோல பார்க்கலாம். அறுபத்தி 3 நாயன்மார்கள் ஒருவர்தான் இந்த கலியர். இவர் வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு. செக்கு தொழில் செய்து செல்வந்தராய் வாழ்ந்தார். சிவபக்தரான இவர் திருவாரூரில் சிவன் கோயிலில் உட்புறமும் வெளிப்புறமும் விளக்கேற்றி தொண்டு செய்து வந்தார். இவரின் பக்தியை சோதிக்க நினைத்தார் சிவபெருமான். ஆதலால் இவரின் பொருட்கள் செல்வங்கள் எல்லாம் கரைக்க திருவிளையாடல் நிகழ்த்தினார். அதன்படி செல்வங்கள் எல்லாம் கரைந்தது. ஆனாலும் கோயிலுக்கு விளக்கேற்றும் பணியை கலியர் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். அனுதினமும் கூலி வேலைக்கு சென்று அந்த வருமானத்தை கொண்டு விளக்கேற்றினார். இப்படியே நாட்கள் கடந்தன. சில நேரங்களில் அந்த வேலையும் கிடைக்கவில்லை. அதனால் வீட்டில் இருந்த பொருட்கள் ஒவ்வொன்றையும் விற்று அப்பணியை செய்து வந்தார். அவையும் தீந்து போக தங்கியிருந்த வீட்டை விற்று அப்பணியை செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் சொத்துக்கள் தீர்ந்து போக விற்பதற்கு எதுவும் இல்லை. எண்ணெய் வாங்கி விளக்கேற்ற பணமும் இல்லை. இதனால் மனைவியுடன் சன்னதிக்கு சென்றார். அங்கு சென்று, நான் செய்யும் இந்த விளக்கேற்றும் பணி நின்றுவிட்டால் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று புலம்பினார். விளக்குகளில் எண்ணெய் குறைய ஆரம்பித்தது. தீபம் நிற்கப்படுமாயின் என் இரத்தத்தை கொண்டு விளக்கேற்றுவேன் என்று நினைத்தவாறு கழுத்தினை அறுக்க முற்பட்டார். அப்போது அவரது கையை சிவபெருமான் கரம் பிடித்து ஆட்கொண்டது. அந்நிகழ்வின் போது கோவிலில் இருந்த விளக்குகள் அனைத்திலும் எண்ணெய் நிரம்பி விளக்குகள் பிரகாசமானது. காட்சி கொடுத்த சிவபெருமானை கண்டு கண்ணீர் மல்க வணங்கினார் கலியர். இந்த கதையின் சிறப்பர்த்தம் என்னவென்றால், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவற்றை கடந்து நாம் செய்யும் தொண்டினை தொடர்ந்து செய்ய வேண்டும். உண்மையான பக்திக்கு சிவபெருமான் நிச்சயம் அருள் புரிவார் என்பதே கலியர் உணர்த்தும் பாடமாகும். இரண்டாவது, திருமால் மீது பக்தி கொண்ட பக்தனின் கதை இது. வைணவ தலைவன் ராமானுஜரின் சீடர்களின் முக்கியமானவர் ஆனந்தாழ்வார். மைசூருக்கு அருகே உள்ள சிற்பத்தூர் என்ற கிராமத்தில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் இந்த ஆனந்தாழ்வார். ஒரு சமயம் திருமலையில் ஏழுமலையானுக்கு புஷ்ப தொண்டு செய்வதாக ராமானுஜரிடம் விருப்பம் தெரிவித்தார். இதை கேட்டு அவரை நீயே ஆண் பிள்ளை என்று போற்றினார். திருமலைக்கு வந்த அவர் நந்தவனத்தை நிறுவி மலர் சேவை செய்து வந்தார். கர்ப்பிணியான தன் மனைவியுடன் புஷ்ப சைங்கரியம் செய்ய குழி ஒன்றை வெட்ட ஆரம்பித்தார். இத்தொண்டினை நாம் இருவர் மட்டுமே செய்ய வேண்டும் என்று மனைவியிடம் கட்டளையிட்டார். ஆனந்தாழ்வார் மண்ணை தோண்டி கொடுக்க அவரது மனைவி அதை தூரத்தில் கொட்டி வந்தார்கள். அப்போது அங்கிருந்த சிறுவன் நானும் இத்தொண்டில் இணைந்து கொள்வதாக கூறினான். ஆனந்தாழ்வார் மனைவியிடம் கொடுக்கும் மண்ணை வற்புறுத்தி தானே வாங்கி மற்றோரிடத்தில் கொட்டி வந்தான் அந்த சிறுவன். சீக்கிரமாக கொட்டி வரும் மனைவியை பார்த்து நடந்ததை தெரிந்து கொண்டார் ஆனந்தாழ்வார். உடனே ஆத்திரம் கொண்ட ஆனந்தாழ்வார் அவர் தன் பணியில் பங்கு கொண்ட சிறுவன் மீது கடப்பாறையை வீசினார். அது சிறுவனின் தாடையில் பட்டு இரத்தம் கசிந்தது. சிறுவன் உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். தவறை உணர்ந்த ஆனந்தாழ்வார் மன்னிப்பு கேட்க அவன் பின்னே சென்றார். அவனே திருமலை கோவிலுக்குள் சென்று மறைந்தான். சிறுவனுக்கு எந்த இடத்தில் இரத்தம் கசிந்ததோ அதே இடத்தில் கருவறையில் உள்ள திரு வெங்கடவனுக்கும் இரத்தம் கசிந்ததை கண்டார். தன்னுடன் தொண்டு செய்ய விரும்பி வந்தது திருமலைநாதரா என்பதை உணர்ந்தார் ஆனந்தாழ்வார். ஏழுமலையான் திருமுகத்தில் வழியும் இரத்தத்தை நிறுத்த ஆனந்தாழ்வாரின் யோசனைப்படி பச்சை கற்பூரத்தை பட்டாச்சாரியர்கள் வைத்தனர். ரத்தம் நின்றது. ஆனந்தாழ்வாரின் பக்தியை வெளிப்படுத்தவே சிறுவனாக வந்தேன் என்று அசிரீரி ஒலித்தது. இன்று ஏழுமலையான் முகத்தில் பச்சை நிற கற்பூரம் வைக்கும் வழக்கம் உள்ளது. திருமலை தரிசனத்திற்கு சென்றால் ஆனந்தாழ்வார் பயன்படுத்திய கடப்பாறையை நாம் இன்றும் காணலாம். இந்த கதைகளின் அதீத பக்தி எங்கு இருந்தாலும் அங்கு கடவுள் எப்போதும் இருப்பார் என்பதே விளக்கமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.